ஸ்டாலினும் சேகர் பாபுவும் தான் நெருப்பு வச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது இவங்க பார்த்துட்டா விஜய் பார்த்துட்டு குமரி அங்க போயிட்டு உதவி செய்த மக்களை போய் போலீஸ் வந்து தடியடி நடத்தி போலீஸ் இவங்க கூட்டிட்டு போய் அடிக்க வச்சாங்கல்ல. ஸ்டாலின் தானே அடிக்க வச்சாரு. திமுக கட்சிகள் வந்து விஜய் கட்சியை பார்த்து பயமா பயப்படுறதா சொல்றாரு. ஆதவர்ஜினா இருக்கட்டும், புசி ஆனந்த் இந்த மாதிரிலாம் தொடர்ச்சி சொல்றாங்க. எலெக்ஷன்லயே நிக்காத ஒரு ஆள் அவர் வந்து திமுக வந்து அதை பார்த்து பயந்துக்கணும். முதல்ல விஜய்க்கு நான் சொல்றது என்னன்னா, 11வது 12வது படிக்கிற குழந்தைங்களுக்கு ரெகுலராக வந்து இது கொடுக்குறாரு, சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு, ஊக்கத்தொகை கொடுக்குறாரு. எந்த கட்சியும் அப்படி பண்ணல. 11வது 12வது பசங்க படிக்கிறாங்களா? அதையே கண்டுபிடிச்சது விஜய் தானே. பெற்றோர்கள் அதானே சொல்றாங்க. நீங்க வந்தா கண்டிப்பா நீங்க வந்தா நீட்டை விலக்கிடுவீங்க, திமுகவால முடியல, உங்களால் மட்டும் தான் முடியும். ஓகே, பின்னாடி போங்க. முதல்ல உங்களால் அவரை போய் பார்க்க முடியுமா? அப்புறம் பேச இவ்வளோ ஆதரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை அந்த ஒரு தெருவுக்குள்ளார விடுறாங்கன்னு போய் பார்த்து. தாவேக தலைவர் விஜயை வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. அப்படி நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து அவர் ஆபாசமாக பேசுறதாகவும் சொல்கிறாரு. என் கட்சி இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணால் என் கட்சியை பார்த்து எல்லா கட்சிகளுக்கும் பயன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யாரை பற்றி இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீங்கள் ஆபாசமாக பேசுறது தப்பு. அது உண்மையாக இருந்தால் கண்டிக்கத்தக்கது, அவ்வளோதான். அதே சமயம் திமுக கட்சிகள் வந்து விஜய் கட்சியை பார்த்து பயப்படுறதா சொல்கிறாரு. ஆதவர்ஜினா இருக்கட்டும், புசி ஆனந்த் இந்த மாதிரிலாம் தொடர்ச்சி சொல்கிறாங்க. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பயந்துட்டாங்க. திமுக பயந்து. அது ஸ்டாலின் தமிழ்நாட்டில் இல்லையே. உதயநிதி உடஞ்சு எல்லாம் படுத்துட்டாரு. ஈடிக்கு பயந்து தான் படுத்துட்டான்னு சொல்கிறாங்க. பயந்து நடிக்கிட்டாங்க. அவ்வளோதானே, உங்களுக்கு வேண்டியது அவ்வளோதானே. பயந்து நடிக்கிட்டாங்க. எலெக்ஷன்லேயே நிற்காத ஒரு ஆள் அவர் வந்து திமுக வந்து அதை பார்த்து பயந்துக்கிட்டார். முதல்ல விஜய்க்கு நான் சொல்கிறது என்னன்னா, ஒரு அரசியலுக்கு வாங்க. இன்னும் ரூம்குள்ளாரே உட்காந்துக்கிட்டு ஏசி ரூம்லேயே இருந்துக்கிட்டு கம்ப்யூட்டருக்கு முன்னாடியே உட்காந்துக்கிட்டு அரசியல் இதுக்கு மேலே என்ன அரசியல் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எனக்கு என்ன அவர் என்ன பண்ணாருன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கேட்டேன். 11வது 12வது படிக்கிற குழந்தைங்களுக்கு ரெகுலராக வந்து இது கொடுக்குறாரு, சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு, ஊக்கத்தொகை கொடுக்குறாரு. எந்த கட்சியும் அப்படி பண்ணல. யாரும் பண்ணது ஒருத்தருமே பண்ணது. அதே மாதிரி வியாசார்படியில கிடையாது. வியாசார்படியில இந்தியாவிலேயே முதல்ல இப்போ 11வது 12வது பசங்க படிக்கிறாங்களா? அதையே கண்டுபிடிச்சது விஜய் தானே. 11வது 12வது படிக்கிறாங்க பசங்கிறத கண்டுபிடிச்சதே விஜய் தானே. மற்ற கட்சிக்கு அதே தெரியாது. 11ஆம் வகுப்புல பசங்க இருக்காங்க, 12ஆம் வகுப்புல பசங்க இருக்காங்கன்னு மற்ற கட்சிகளுக்கு அதே தெரியாது. விஜய்க்கு தானே தெரியும். அப்புறம் விடுங்க. அடுத்த அங்க இருக்கிற குழந்தை பெற்றோர்கள் அதானே சொல்றாங்க. நீங்க வந்தா கண்டிப்பா நீங்க வந்தா நீட்டை விலக்கிடுவீங்க, திமுகவால முடியல, உங்களால் மட்டும் தான் முடியும். ரைட், ஓகே, போங்க, பின்னாடி போங்க. முதல்ல உங்களால் அவரை போய் பார்க்க முடியுமான்னு பாரு, அப்புறம் பேசலாம். இவ்வளோ ஆதரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களை அந்த தெருவுக்குள்ளார விடுறாங்கன்னு போய் பார்த்துட்டு வாங்க. எளிய மக்கள் கூட சந்திக்கக்கூடிய ஒரு மனிதராக தான் இருக்காரு. கரெக்டு. அதுவும் எதுவும் புது செய்தி. முருகன் சமஸ்கிருதம் பேசும்போது இது நடக்காதா என்ன சொல்லுங்க. அதே சமயம் வியாசார்படியில் வந்து ஒரு பகுதியில் வந்து வீடுலாம் வந்து எரிஞ்சதா சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சைடு போயிட்டு மு.க. ஸ்டாலினும் சேகர் பாபு டான்ஸ் ஆனதாகவும் சொல்கிறாங்க. அந்த மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்கல அப்படின்றாங்க. நெருப்பு வச்சுட்டு 2 பேரும் டான்ஸ் ஆனாங்க. இவங்க தாங்க நெருப்பே வச்சது. ஸ்டாலினும் சேகர் பாபுவும் தான் நெருப்பு வச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது இவங்க பார்த்துட்டா விஜய் பார்த்துட்டு குமரி அங்கே போயிட்டு உதவி செய்த மக்களை போய் போலீஸ் வந்து தடியடி நடத்தி போலீஸை இவங்க கூட்டிட்டு போய் அடிக்க வச்சாங்கல்ல. ஸ்டாலின் தானே அடிக்க வச்சாரு. கதை அளக்கிறது ஆரம்பிச்சாச்சு. போயிட்டு இருக்க வேண்டியதானே, விட்டு ஆட்டுங்களேன். என்ன ஆற்றுல வெள்ளம் கொடுத்து நாய் நக்கி குடிக்க வேண்டியதுதான். போக வேண்டியது சொல்லுங்களேன், கேட்க வேண்டியது. ஒரே ஒரு விஷயம் உங்கள் சேனலுக்கு நான் சொல்லிடுறேன். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு மக்கள் முட்டாள்கள் அல்ல. உங்கள் சேனலுக்கு சொல்ல வேண்டிய அடிப்படை இது. இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. நான் சீக்கிரம் கலையடி. ஒரு அளவுக்காவது நேர்மை இருக்கணும். இல்லாட்டி போல கஷ்டம். ஊடகங்களில் பேசிக்கிறது தான் சொல்கிறோம். எங்களோட தனிப்பட்ட கருத்தோ எங்கள் சேனலுக்குன்னு தனிப்பட்ட கருத்தோ ஸ்டாண்ட்லேருந்து நான் கேட்கல. இப்படி தான் எல்லாரும் வந்து சொல்கிறீங்க. இப்போ அந்த நெருப்பு வச்சு கண்ணால் பார்த்தீங்களா? ஸ்டாலின் டான்ஸ் ஆனது பார்த்தீங்களா? உங்கள் நிருபர்கள் அதை பார்த்து ஃபோட்டோ எடுத்தாங்களா? யார் சொன்னாத? அந்த இடத்துல போலீஸ் அடி நடத்துறதுக்கான சம்பவங்கள் எந்த பேப்பரில் வந்தது? அந்த கட்சிக்கார் பொய் சொல்லுவாங்களா? தெரியாது. கட்சி பொய் சொல்லவே சொல்லாது. தாவேக்கா பொய் சொல்லவே மாட்டார். அத்தனையும் உண்மை. ஒரு பாசிச கட்சி போல் நடந்துக்கிறீங்க. வெளியில் நீங்கள் வந்து பாஜக பாசிஸ்ட்ன்றீங்க, நீங்களே பாசிஸ்ட் மாதிரி தான். ஆமாம், நாங்கள் பாசிஸ்ட் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னு விஜய்கிட்ட கேட்டு சொல்லுங்கள். பாசிஸ்ட்னா என்ன அர்த்தம்னு கேட்டு சொல்லுங்கள். பல்வேறு அரசியல் சார்ந்த தகவல்களை பண்ணிக்கிட்டு மற்றவர்களுக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.